ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம டெய்லர் ஷாப்போட ஃபுல் டே ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இந்த ப்ளவுசஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் முந்தின நாளே கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. ஆனால் அது தள்ளி போய் நேற்று தான் எல்லாமே நான் முடித்தேன். முந்தின நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 சாதா ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணினேன். சரி, அதுக்கப்புறமேல் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமே என்னால் பண்ண முடியல. நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டிசைன் ப்ளவுஸ் மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணினேன். அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன். விழுந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பெயின் இந்த பேக்கில் இந்த எப்படி சொல்கிறது, முதுகுக்கிட்டேயே அடிபட்டுருச்சு. அடிபட்டதுனால ஃபுல்லாக உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியலை. நான் அப்படியே சரி இப்படியே இருந்தால் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அந்த மாதிரி தான் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணுறேன். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 ப்ளவுஸுமே நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர், ½ ஹவர் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பவும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது. கட்டிங் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒட்டுக்கா பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் போய் இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது. அப்படி தான் ஊக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணுகிட்ட நான் தைக்கவே கட்டுறதுக்காக கொடுத்துட்டேன். ஏன்னா பொண்ணு 2 டேஸாக லீவ் போட்டு பார்த்துட்டு அப்படி மற்ற வீட்டு வேலை எல்லாமே எங்கள் பொண்ணு தான் பார்த்துக்கிட்டு அப்படியே வீடு கூட்டுறது. ஏன்னா என்னால் குமியவும் முடியல, நிமிரவும் முடியல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பொண்ணு தான் மீதி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி நீடில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஊக்க உள்ளார இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே நமக்கு ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கும். நின்னதுக்கப்புறமேல் நம்ம 2 அந்த ஹோல்ஸில் மட்டும் நம்ம நீடில் போட்டு நம்ம ஊக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நல்லா நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். நான் கட்டுறேன் அப்படின்னா அப்படியே வச்சு கட்டிடுவேன். ஆனால் எங்கள் பொண்ணுகிட்ட கொடுக்குறப்ப நம்ம அப்படியே எங்கள் பொண்ணுக்கு வச்சு கட்ட வராது. ஏன்னா கொக்கி நகர்ந்துரும், கொஞ்சம் கோணையாயிடும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறப்ப நல்லா ஸ்டிஃபாக கட்டி கொடுத்துருவோம். அப்படி ஒட்டுக்கா ப்ளவுஸை முடிச்சுட்டு கொடுத்தா கட்டுறதுக்கு யாருக்காக இருந்தாலும் சலுப்பாக தான் இருக்கும். அப்படியே முடிக்க ஒவ்வொரு ப்ளவுஸாக கொடுத்துட்டேன் அப்படின்னா கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் தைக்க ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் அப்படியே கொக்கி போட்டு கொடுத்துட்றது. இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா குவாலிட்டி நல்லா இருந்தது, நமக்கு ஸ்டிச்சிங்க்கும் நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப சாஃப்டான கிளாத்தாக இருந்தது. அதை தொட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே அதை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இந்த மெட்டீரியல் அந்தளவுக்கு நல்லா இருந்தது. நமக்கு ஒரு கூல் காட்டன் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும். இந்த மல்மல் காட்டன் சாரீ வருது பார்த்திங்களா, அந்த மெட்டீரியல் மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் இருந்தது. அப்புறம் நான் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு ப்ளவுஸஸாக ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். இது நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது 2வது ப்ளவுஸ். நான் தைக்கிறதுக்கு கணக்கு போட்டது மொத்தம் 4 ப்ளவுஸ் தான். இதில் 3, அப்புறம் ப்ளைனாக ஒரு க்ரீன் கலர், அதுவும் இதே கஸ்டமர்து தான், ஒரு ப்ளைன் கலர் க்ரீன் கலர் ப்ளவுஸு. இந்த 4 மட்டும் தைச்சிடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் உடம்பு நல்லானதுக்கப்புறம் அப்படியே 1 பை 1 இருக்கிறதெல்லாம் தைச்சிக்கலாம். யார்து அர்ஜென்ட் ஒர்க்கு அன்றைக்கி இருக்குதோ அதை மட்டும்தான் நான் தைச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது. இடையில பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் கஸ்டமர் தான் நம்மக்கிட்ட தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணி எனக்கு நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு சாதா ப்ளவுஸ் தான். சரி வாங்கிட்டு வாங்க தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி விடணும். அப்புறம் நம்ம அவங்கள்ட்டையும் எதுவும் எக்ஸ்கியூஸும் சொல்ல முடில. நான் சொன்னேன், இருந்தாலும் எனக்கு வேணும்ப்பா நீ தைச்சி கொடுத்துருவேன்னு தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது ஒன்றே ஒன்று மட்டும் தைச்சி கொடுத்துருப்பா, இன்னொரு ப்ளவுஸ் கூட இருக்குது, அது நீ அப்புறமே பொறுமையாக கூட கொடுப்பா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் இந்த 4 அவங்க நாளைக்கு தான் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த 4 ப்ளவுஸையும் முடிச்சுட்டு நம்ம முடிஞ்சால் தைக்கலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் எழுந்து தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்.
அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சரி நம்ம இப்போ காலையில் எழுந்திரிச்சி அவசர அவசரமாக தைக்கிறதுக்கு இந்த டைம் இருக்குல்ல, நம்ம 8 மணிக்கு தான் நான் வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். நாளையும் முடிச்சிட்டேன். சரி கொஞ்சம் நேரம் வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம அவசரம் இல்லாமல் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே பொறுமையாக ஃபஸ்ட்டு கட்டிங் போடலாம், கட்டிங் போட்டு நாளைக்கு தைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பாதி தைச்சிட்டு சரி மீதி நாளைக்கு தைச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் முக்கால்வாசி தைச்சிட்டு அப்புறம் மீதி நாளைக்கு தைச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படியே வந்து கையோட வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த ப்ளவுஸையும் கையோட நான் வந்து முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கு ஏமிங் அண்ட் கொக்கி தான் வந்து மார்னிங் தான் வந்து கட்டி வந்து நான் கொடுத்தேன். நான் கணக்கு போட்டிருந்தது பார்த்திங்க அப்படின்னா 4 ப்ளவுஸுக்கு தான் கணக்கு போட்டேன். தைச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ப்ளவுஸ் வந்து தைச்சேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெஸ்ட் எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுனது. ஏன்னா வந்து நம்ம கண்டினியூவாக அப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா முதல்லயே வந்து பேக் பெயின் இருக்குது. அதில் வேறு இந்த அடிபட்டது இன்னுமே வந்து ரொம்ப வலியாக இருக்கும். அந்த நம்ம சும்மாவே இருந்தோம் அப்படின்னா அந்த வலியை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஒர்க் பண்ண வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்து நின்றுட்டு ஏதாவதுனா செய்யலாம். மற்றபடி வந்து இந்த குனிஞ்சு நிமிர்ந்து கூட்டுறது அந்த ஒர்க் என்னால் வந்து முடியலை. இன்னும் வந்து சரியாக க்யூர் ஆகலை அப்படிங்கிறனால அந்த ஒர்க்கை மட்டும் என் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு கட்டிங்குமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் என்னால் நின்று பண்ண முடியல. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூல் போட்டு உட்காந்து தான் வந்து கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உட்காந்துக்கிட்டோம். ஓவர்லாக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தைக்க எங்கள் பொண்ணு போட்டு கொடுத்தாப்படி. அப்படி இல்லைனா ஒரு சில இதுக்கு மட்டும் நானே போட்டுக்கிட்டேன். ஒரு சில இது எங்கள் வீட்டுக்கார் போட்டு கொடுத்தாப்படி. ஏன்னா வந்து அது நம்ம வந்து பெடல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து பண்ணிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா கடனை நம்மளால் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் இதாக வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. இதுவே வீடாக இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூட நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியுது. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப அதுதான் முக்கியம். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து உங்கள் தொழிலை வந்து பார்க்கணும். நல்லா இருக்கிற அன்றைக்கி ஒரு 4 ப்ளவுஸ் சேர்த்தி கூட தைக்கலாம். ஆனால் முடியல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ரீசன். ஒன்று இதை இன்னைக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நான் அப்படியே இருந்தேன்னா சும்மாவே இருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த வலி தான் வந்து ஞாபகம் வருது அப்படிங்கிறதுனாலயே வந்து நான் ஒர்க் பண்ண வந்துட்டேன். அதுதான் வந்து மெயினான ஒரு 2 விஷயம். இப்போ இந்த ப்ளவுஸஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே கைக்கு வந்து கொக்கி கட்டியும் எடுத்தாச்சு. இந்த ஆர்டர் நமக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் தான் பெங்களூர்லேருந்து வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸை வந்து டெலிவரிக்கே எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து தான் வந்து அந்த ஒரு சாதா ப்ளவுஸை வந்து கட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு கையோடு அதை வந்து ஸ்டிச் பண்ணியும் எடுத்தாச்சு. இதோட கட்டிங்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு எடுத்தேன். ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எடுக்கலை. ஆனால் இந்த கஸ்டமருக்கு பார்த்திங்க அப்படின்னா சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. கை வந்து அவங்களுக்கு பட்டையாக தான் மடிக்கணும். ரொம்ப சின்னதாலாம் மடிக்கக்கூடாது. பட்டையாக மடித்தா தான் அவங்களுக்கு போடுறதுக்கு பிடிக்கும். அதுவும் வந்து கம்பல்சரி எம்மிங் தான் வேணும் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் நம்ம வந்து மடிக்கிறோம் பார்த்திங்களா இடுப்புக்கு, அந்த துணியும் அவங்களுக்கு வந்து பட்டையாக தான் மடிக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். கம்மியாக மடிச்சிட்டோம் அப்படின்னா பட்டையாக மடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸோட முன் பக்கத்தில் செகண்ட் டாட் வந்து நம்ம வி போடுறோம் இல்லைங்களா, அது வந்து 2வது டாட் வர இடத்துல அந்த வி வந்து போடணும் அப்படிம்பாங்க. நமக்கு எவ்வளோ தான் அது வந்து முன்ன பின்ன கீழே மேலேயே ஏறி இறங்கி இருந்தாலுமே அந்த செகண்டு டாட் வர இடத்துல தான் அந்த செகண்ட் வி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் வந்து இந்த 2, 3 கரெக்ஷன் தான். அதே மாதிரியே வந்து பட்டி வந்து பெருசாக போயிடக்கூடாது. சேம் அதே அளவில் வேணும் அப்படிம்பாங்க. ஸ்லீவோட லென்த்தும் வந்து சேம் அதே அளவில் வேணும், பெருசாக போயிடக்கூடாது அப்படிம்பாங்க. இது எல்லாமே வந்து சின்ன கரெக்ஷன் தான். ஆனால் எல்லா கஸ்டமரும் வந்து நம்மக்கிட்ட அதில் இருக்கிற மாதிரியே தைச்சிருங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் பர்ஃபெக்டாக அப்படியே வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்து வந்து நல்லா அமைப்பாக அழகாக ஷேப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிராஸ்
கிராஸ் பீஸ் வச்சு கழுத்து ஸ்டிச் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து நான் அந்த உள்ளே வந்து கட் கொடுப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. நமக்கு வந்து எந்த துணி வந்து அந்தளவுக்கு நல்லா ஃபோல்டிங் ஆகாமல் வருதோ, கொஞ்சம் மடக்கிறதுக்கு ஸ்டிஃபாக இருக்கும்னு நினைப்போமோ அந்த இதுக்கு மட்டும்தான் நான் வந்து கட் கொடுப்பேன். ஆனால் இந்த கஸ்டமருக்கு நல்லாவே இருந்தாலுமே உள்ளார கட் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறப்ப அது வந்து இன்னுமே கழுத்து வந்து கொஞ்சம் அமைப்பாக அழகாக வந்து வரும். அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு இதுக்குமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இதுலேயுமே மெஷர்மெண்ட்டில் 1/4 இன்ச் வந்து சேர்த்தி தான் வந்து விட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்